உங்களை எல்லாம் காணுகிற இந்த வாய்ப்பு, உங்களோடு சில மணி நேரங்கள் இருப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பு அண்ணன் மனோகரன் அவர்கள் மூலம் கிடைத்ததை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை எல்லாம் இதே கல்வி குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றேன். இந்த முறையும் அண்ணன் மனோகரன் அவர்கள் நாளை நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சியை என்னுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு நாள் முன்னதாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் 20ஆம் தேதி என்னால் பங்கேற்க இயலாத சூழலை புரிந்து கொண்டு வட இந்தியாவில் இருந்து மிக முக்கியமான தலைவர் ஒருவர் நாளை வருவதாக இருந்த நிலையிலும் கூட அவரால் 19ஆம் தேதி வர இயலாது என்ற சூழலில் திருமாவளவன் 19ஆம் தேதி வருகிறார் என்றால் அந்த தேதியிலேயே நான் நடத்துவேன் என்று முடிவெடுத்து எனக்காக ஒரு நாள் முன்னதாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் காணுகிற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாகிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு தான் கடைசி நாள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காலை நாடாளுமன்ற விவாதத்தில் கூட பங்கேற்காமல் காலை 11 மணிக்கு விமானம் பிடித்து இந்த நிகழ்வுக்காகவே ஓடோடி வந்திருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். ஈஸ்வர சுவாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த நெருக்கமான நண்பர் ஒருவர் காலமான நிலையில் அவரால் இங்கு வர இயலாத நிலை திடுமென ஏற்பட்டுவிட்டது. என்றால் அவரும் இங்கே நம் முன்னால் இருந்திருப்பார். ஆகவே நாங்கள் எல்லாம் இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறோம், உங்களை எல்லாம் காண்கிறோம். உங்கள் கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் காணுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த மனோகரன் அவர்களை மீது வைத்திருக்கிற பற்றுதலும் நம்பிக்கையும் தான் காரணம். அவர் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் என்பதை ஏற்கனவே நான் இந்த வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறேன். எந்நேரமும் துடிப்புடன் இயங்கக்கூடியவர். நடக்கிற போது கூட அவருடைய நடையில் ஒரு சோர்வு தெரியாது. எதிலும் அவர் மெத்தனமாக இருந்ததை நான் பார்த்ததில்லை. எந்த வேலையும் உடனே முடிக்க வேண்டும் என்கிற ஒரு இயல்பான வேகம் அவரிடத்தில் இருப்பதை கண்டு நான் பலமுறை உயர்ந்திருக்கிறேன். தள்ளி போடும் பழக்கம் இல்லை. நாளை பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த வேலையும் அவர் தள்ளி போட்டு நான் பார்த்ததில்லை. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதற்காக கட்டாயம் டெல்லிக்கு செல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் செல்கிறோமோ இல்லையோ அண்ணன் மனோகரன் அவர்கள் கரெக்டா பார்லிமெண்ட் தொடங்கின உடனே டெல்லிக்கு வந்துடுவார். பார்லிமெண்ட் தொடங்குகிற முதல் நாள் டெல்லியில் இருப்பார். பார்லிமெண்ட் முடிகிற வரையும் டெல்லியில் தான் இருப்பார். இந்த கூட்டத்தொடரில் நான் பல நாட்கள் டெல்லிக்கு போக முடியவில்லை. மொத்தத்தில் 3-4 நாள் தான் நான் டெல்லி பார்லிமெண்ட்ல இருந்தேன்.
ஆனால் பார்லிமெண்ட் கடந்த எல்லா நாட்களிலும் அந்த மனோகர் டெல்லியில் இருந்தார். அங்கே வந்து ஏதோ ஹோட்டல்ல தங்கிட்டு யாரையோ பார்த்துட்டு தன்னுடைய சொந்த வேலையை முடிச்சுட்டு அவர் ஊருக்கு திரும்புகிற அந்த அடிப்படையில் அல்ல. 11 மணிக்கு பார்லிமெண்ட் தொடங்குதுன்னா 11 மணிக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் இருப்பார். அவருக்கு அங்கே தெரியாத ஆட்கள் இல்லை. எந்த இலாக்காவாக இருந்தாலும் எந்த அமைச்சகமாக இருந்தாலும் அவர்களின் அலுவலகத்திற்குள்ளே போய்விட்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அறிமுகம் அவருக்கு உண்டு. நான் கூட யாராவது ஒரு அமைச்சரை பார்க்கணும்னா அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி நம்பர் வேணும்னு அவர்கிட்ட தான் கேட்பேன். அப்பாயின்மெண்ட் வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு. நான் யோசித்து பார்ப்பேன், இவர் என்ன எம்பியா, ஏன் இப்படி வராது? பார்லிமெண்ட் டெல்லியில் இந்த குளிரில் வந்து கிடக்கிறார் அப்படின்னு நினைப்பேன். எனக்கெல்லாம் இந்த குளிர் தாங்காது. நமக்கு பிடிக்காத எவனால இருந்தால் அவன் கொண்டு போய் இந்த குளிர்காலத்தில் டெல்லியில் இறக்கி விட்டுருணும்னு நினைப்பேன் நான். அவ்வளவு மோசமான ஒரு குளிராக இருக்கும். உடம்பெல்லாம் அப்படியே ஊசி வச்சு சுத்துற மாதிரி இருக்கும். தரையும் குளிரும், சுவரும் குளிரும், மரமும் குளிரும். அப்படி ஒரு குளிர் இருக்கும் குளிர்காலத்தில் டெல்லியில். அந்த குளிரிலும் வந்து விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர் இந்த மனோகரன் அவர்கள். சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான், உடம்பை பார்த்தாலே தெரியும். அவருக்கு தொப்பையும் இல்லை, உடம்புல சதையும் இல்லை. சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் 24/7 எனர்ஜெட்டிக்கா இருக்கிறார். 24/7 எனர்ஜெட்டிக்கா இருக்கிறார், டைனமிக்கா இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய உள்ளம்தான், மனம்தான், நல்ல உள்ளம்தான். சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், பித்தலாட்டம் இவையெல்லாம் நிறைந்த மனம் கனத்து போகும், பாரமாக இருக்கும். அந்த மனம் சுறுசுறுப்பாக இருக்காங்க. உள்ளம் மெதுவாக எப்போது இருக்கும் என்றால் உண்மைகளை மட்டுமே நிறைந்திருக்கிற மனம் மெதுவாக இருக்கும், இலகுவாக இருக்கும், பாரம் இல்லாமல் இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்கும். எல்லோருக்கும் உதவ வேண்டும், எல்லோருக்கும் நட்பாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற அந்த பாங்கு, அதுதான் மனிதனை உயர்த்தும். நான் நினைச்சு பார்த்தேன், இவருக்கு நிறைய வயது கான்டாக்ட்ஸ் உண்டு டெல்லியில. திருமாவளவன் வேண்டாம், கணபதி ராஜ்குமார் வேண்டாம், பிஜேபியில் யாரையாவது பெரிய வெயில் பார்ட்டியா பிடிச்சு வரலாம், அமைச்சர்களை வச்சு வரலாம்னா அவரால் முடியும். அவருக்கு அந்த தொடர்புகள் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் அவர் கணக்கு போட்டு எதையும் செய்வதில்லை, ஆதாய கணக்கு போடுவதில்லை. என்னை அழைப்பதனால் அல்லது திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களை அழைப்பதனால் அவருக்கு கிடைக்கிற பயன் என்பது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆளுங்கட்சி பாஜகவை அழைத்தால் பாஜகவை சார்ந்த கூட்டணி கட்சி உறுப்பினர்களை அழைத்தால் டெல்லியிலே அவர் விரும்பியதை சாதிக்கலாம். அப்படி அவர் கணக்கு போடுவதில்லை. அதுதான் அவரிடத்திலே உள்ள சிறப்பு. இத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார். 6 கல்லூரிகளை நிறுவி 6 முதல்வர்கள் இங்கே மேடைக்கு வந்ததை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு கல்லூரியிலும் நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்கள், ஆண்கள், பெண்கள், பெண் பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இங்கே
ஆடினார்கள், பாடினார்கள். தங்கள் துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களின் பெயர்களை உச்சரிக்கிற போது கூரையே அதிரக்கூடிய அளவுக்கு, கட்டிடமே அதிரக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை ஆரவாரமாக வெளிப்படுத்தினார்கள் என்பதை கண்டோம். மாணவ செல்வங்களிடம் வெளிப்பட்ட அந்த மகிழ்ச்சி நமக்கும் பரவுகிறது. ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அவரை சுற்றி இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோம். ஒருவர் சோகமாக அமர்ந்தால் அந்த சோகம் எல்லோரையும் கவ்விக்கொள்ளும். அந்த உணர்வுகளுக்கு அந்த வலிமை உண்டு. மாணவ செல்வர்கள் இந்த இடத்திலே மகிழ்ச்சியாக இருந்த போது என்னை தெரியாமல் நானும் ஒரு மகிழ்வு நிலைக்கு மாறினேன். எதையோ நினைச்சிட்டு மனதில் ஒரு வலி, இந்த வேலைகள் மிச்சம் கிடக்கிறது, இந்த வேலைகளின் வேலை முடியவில்லையே, இன்னும் மாநில மாவட்ட நிர்வாக பொறுப்புகளை அறிவிக்கவில்லையே, தேர்தல் நெருங்கிவிட்டதே, மற்ற கட்சிகள் எல்லாம் தயாராகிவிட்டார்களே என்றெல்லாம் எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிற போது இந்த செல்வங்கள், மாணவ செல்வங்கள் எழுப்பிய ஆரவாரம் என்னையும் மகிழ்ச்சிக்குள்ளே ஈர்த்தது. நான் ராஜ்குமார்கிட்ட சொன்னேன், பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பிள்ளைங்க. அவங்க ஆசிரியர்கள் பேரை சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஆரவாரிக்கிறார்கள். இப்படி மாணவ செல்வங்களை கல்வி மட்டுமின்றி பன்முகத்திறன்களை கொண்டவர்களாக வளர்ந்திருக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி தன் குடும்பத்து உறவுகளை போல அவர்களை வழிநடத்துகிற ஒரு தலைமை அண்ணன் மனோகரன் அவர்களின் தலைமை என்று நான் பார்க்கிறேன். இவர்கள் வெறும் மாணவர்கள் இல்லை என்று சொன்னார். நான் போன முறை பேசும்போதே சொன்னேன், 5 ஆண்டுகள் MBBS படிக்கிற மருத்துவர்கள், அதன் பிறகு மருத்துவத்திலேயே மேற்படிப்பு, அதற்கு மேலும் உயர் கல்வி, அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக, பொது மருத்துவர்களாக அவர்கள் கல்வி கற்று உயிர்களை காப்பாற்றினாலும் அந்த மருத்துவர்கள் அல்லது மருத்துவமனைகள் செவிலியர்கள் இல்லாமல் இயங்க முடியாது. நர்சஸ், செவிலியர் துணை இல்லாமல் ஒரு மருத்துவமனை வெற்றிகரமாக இயங்க முடியாது. செவிலியர் துணை இல்லாமல் ஒரு மருத்துவர் வெற்றிகரமாக இயங்க முடியாது. நீங்கள் காலரை தூங்கிவிட்டுக் கொள்ளலாம். உங்கள் படிப்பு தான் மருத்துவத்தை விடவும் மேலான படிப்பு, உயர்ந்த படிப்பு, மாங்கனேயம் உள்ள கல்வி. மருத்துவர் கூட தயங்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நோயாளியை பராமரிக்கிற பணி வெறும் நோயின் காரணத்தை கண்டு மருந்து எழுதி கொடுத்து அல்லது அறுவை சிகிச்சை செய்து சிகிச்சை அளித்து காப்பாற்றுகிற மருத்துவரை தாண்டி ஒரு நோயாளியின் உடலை தொட்டு கழிவுகளை அகற்றி உடலை சுத்தப்படுத்தி பெற்ற பிள்ளையை பார்ப்பதை போல, ஒரு தாய் பெற்ற பிள்ளையை பார்ப்பதை போல, கவனிப்பதை போல, பராமரிப்பதை போல ஒவ்வொரு செவிலியர், ஆண் செவிலியராக இருந்தாலும் பெண் செவிலியராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நோயாளிகளுக்கு செய்கிற தொண்டு இருக்கிறதே, அது வெறும் சம்பளத்துக்கு செய்கிற வேலை அல்ல, மனிதநேயத்தோடு செய்கிற உயர்ந்த தொண்டு, உயரிய தொண்டு. உலகமே அன்னை தெரசாவை ஏன் அன்னை என்று அழைத்தது? இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும்
சீக்கியர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தெரசாவை அன்னை என்று அழைத்ததற்கு காரணம் அவர் ஆற்றிய அந்த தொண்டுதான். நைட்டிங்கேல் அம்மையார் ஆற்றிய அந்த தொண்டுதான் அவரை இன்றைக்கு உலகம் நினைவு கூறுகிறது. செவிலியர் இல்லாமல் மருத்துவம் இல்லை, செவிலியர் இல்லாமல் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர் இல்லாமல் மருத்துவமனைகள் இல்லை. எம்பிபிஎஸ்ல படிக்கிற எல்லா சப்ஜெக்டும் நர்சிங்ல இருக்கு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற பாடத்திட்டத்தில் என்ன முக்கியமான பகுதிகளோ அவ்வளவும் நர்சிங் படிக்கிற ஒவ்வொருவரும் படிக்கிறார். ஆகவே மனிதநேயமுள்ள தொண்டுள்ளம் கொண்ட உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு உற்பத்தி நிறுவனம் தான் நர்சிங் காலேஜ் என்பது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை 1 என்பது 6 என பெருகி இப்போது பக்கத்திலே ஒரு மருத்துவமனையை விரைவில் நாங்கள் திறக்க இருக்கிறோம் என்ற செய்தியையும் அந்த மனோகரன் அவர்கள் சொன்னபோது அவரை மேலையும் கீழையும் நான் பார்த்தேன். என்ன இவர் இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக சாதனைகளை செய்து கொண்டே இருக்கிறாரே. அப்படி எந்த ஒரு நிறுவனத்தையும் என்னை போன்றவர்களால் உருவாக்க முடியவில்லை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மக்களோடு கிடக்கிறோம், மக்கள் பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்கிறோம், மக்களின் பிரச்சனைகளை செவிமடுத்து கேட்கிறோம், மக்களுக்காக வாதாடுகிறோம், போராடுகிறோம் என்பதை தவிர அவர் மனோகரன் அவர்களை போல காலத்துக்கும் இருக்கிற நிறுவனங்கள் எதையும் எங்களால் உருவாக்க முடியவில்லை. அந்த நிர்வாக முறையை உருவாக்க முடியவில்லை. அவர் காலத்துக்கு பிறகு, அவருடைய மூச்சுக்கு பிறகு இந்த நிறுவனங்கள் எல்லாம் இயங்கும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் இங்கே வந்து கல்வி பெற்று மக்களுக்கு தொண்டு செய்ய உலகம் முழுவதும் போவாங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் எங்கெல்லாம் செவிலியருக்கான தேடல்கள் இருக்கின்றனவோ, தேவைகள் இருக்கின்றனவோ, அங்கெல்லாம் பறந்து போய் பணியாற்றக்கூடிய ஒரு மகத்தான தொண்டு செய்கிற பணி இந்த செவிலியர் பணி. எனவே எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கான ஒரு கலையரங்கம் இது. நீங்கள் ஆடவும் பாடவும், கருத்து பகிர்ந்து கொள்ளவும், உரையாற்றவும், பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்று கருத்தாளர்கள் செய்யவும், உங்கள் பேச்சு திறன்களை வளர்த்துக் கொள்ளவும், கவிதைகள் படைக்கவும் ஏதுவான ஒரு அரங்கத்தை உங்களுக்காக மனோகரன் அவர்கள் இங்கே கட்டி எழுப்பியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கலையரங்கத்தை திறந்து வைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள் என்பதை விட, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்க போகிறீர்கள் என்பதை விட, மனித குலத்திற்கு மகத்தான தொண்டு செய்ய படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மாந்த நேயத்தை கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வரம்புகளை தாண்டி மக்களுக்காக தொண்டு செய்கிற ஒரு மகத்தான கல்வியை நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருமிதத்தோடு உங்கள் கல்வியை நீங்கள் தொடர வேண்டும்.
உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டும். கல்வி என்பதை தாண்டி மிகச்சிறந்த மாண்புமிக்க மனிதர்களாக நீங்கள் வளர்ந்தோங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.